லிட்ரலி இந்த வீடியோவில் நான் புலம்ப தான் போகிறேன். ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் இப்போவே ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு வாரத்தோட புலம்பல். நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. யாரோ ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. என்னடா பொதுவாக ஷார்ட் வீடியோ தானே போடுவேன், என்னடா லாங் வீடியோ அப்படின்னு கேட்குறீங்களா? பாருங்கள். குட் மார்னிங். இன்றைக்கி வந்து டோட்டலாக ரெஸ்ட் டே ஆக்சுவலாக. பட்டு நம்மளோட 30 லைட் சேலஞ்சில் ரெஸ்ட்டு கிடையாது இல்லையா. ஸோ ஆக்டிவ் ரெஸ்ட் டே மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஒரு 45 மினிட்ஸ் வாக்கிங் போயிட்டு அப்படியே நம்ம இந்த 1 வீக் எப்படி போச்சு அப்படின்றதையும் பேசிடுவோம் அப்படின்றது தான் ஒரு ஐடியா. ஸோ இந்த 1 வீக் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டங்க, சத்தியமாக சொல்கிறேன், ரொம்ப கஷ்டம். எனக்கு 30 லைட்டுக்கே அப்படி இருக்குது. லிட்ரலி இந்த வீடியோவில் நான் புலம்ப தான் போகிறேன். ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் இப்போவே ஸ்கிப் பண்ணுறேங்க. ஸோ 30 நாள் சேலஞ்ச் போட்டிருந்தோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 6 டேஸ் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னையோட 1 வீக் முடிய போகுது. ஸோ இந்த 6 டேஸில் பை கோயின்சிடன்ஸாக என்னன்னு தெரில, நம்ம கோச்சும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ட்ராப் செட் மாதிரி கொடுத்துட்டாப்புல. ஸோ ட்ராப் செட் மாதிரி போகிறப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனர்ஜி ரொம்பவே ட்ரெயின் ஆகுது. கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு வெயிட்டில் ஒரு 15 ரெப்பு போடுறோம். அப்புறம் செகண்ட் வெயிட்டில் எப்படினாலும் 10 to 12 ரெப்பு போட்டுறோம். அப்புறம் 3ஆவது வெயிட்டில் ஒரு 8 ரெப்பு போட்டுறோம். மினிமம் 8 ரெப்பாவது போட்டுறோம். ஸோ எப்படி பார்த்தீங்கன்னாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 32-33 ரெப்ஸ் வந்துடுது. அது ஒரு செட்டுக்கே 33 ரெப்ஸ் வந்துடுது. ஒரு செட்டோட டைமிங்கும் இன்க்ரீஸ் ஆகிடுது. அண்டு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது இதை பண்ணுறதுக்கு. அதனால் என்ன ஆகுதுன்னா முடியறதில்ல. நம்ம எவ்வளோ சாப்பிட்டு போனாலும் நமக்கு எனர்ஜி பத்துறதில்ல. ஸோ காப்ஸு, ப்ரீ ஒர்க் அவுட்டு இந்த மாதிரி ஏதாவது மாற்றி ஆகணும். நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்போ எடுக்கிறது வந்து ஏதாவது ஒன்று மாற்றி ஆகணும். கஷ்டம், ரொம்பவே கஷ்டம். ரெண்டாவது, நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னா தயவுசெய்து பண்ணுறங்க. இல்லை எனக்கு இப்படியே இருக்கிறது பெட்ரு அப்படின்னு தோணுச்சுன்னா அப்படியே இருந்துருங்க. நம்ம தலைவர் சிம்பிள் சொன்ன மாதிரி தான். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஜாலியாக அதே வெயிட்டோட அப்படியே இருந்துக்கோங்க. சர்க்கிள்லேயே என்ன சொன்னாங்க அப்படின்னா, எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, எதுக்கு தேவையில்லாமல் ஒர்க் அவுட்லாம் பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் அவசியமா, நீ எப்படி இருக்கியோ அதே மாதிரி இருந்துக்கோ, அக்செப்ட் வாட் யூ ஆர், இதெல்லாம் சொல்லுவாங்க. கரெக்டு தான், அக்செப்ட் வாட் வி ஆர் எல்லாமே கரெக்டு தான். எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான், ஃப்யூச்சரில் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு மாதக்கணக்கில் இங்கே செலவு பண்ணிட்டு போயிடலான்றது தான் என்னோடய ஒரு சின்ன எண்ணம். பார்ப்போம் அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும்லாம் தெரில. பட்டு சக்ஸஸ் ஆனால் நல்லது தானே. அது இல்லாமல் ஹெல்த்தியாக வாழ்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. அதே மாதிரி நான் ஒர்க் அவுட் பண்ணுறத பார்த்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 2-3 பேர் வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ யாரோ ஒருத்தங்களை இன்ஸ்பயர் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது. இன்னொரு விஷயம், எல்லாருமே அந்த ஒரு விஷயத்த சொல்லுவாங்கள்ல, ரொம்ப வெயிட்டு தூக்காத, ஹெல்த் இஷ்யூஸில் ஹெல்த்தியாக இருக்கேன்னு சொல்லிட்டு நிறையா வெயிட்டு தூக்குறேன்னு சொல்லி நிறையா பண்ணி அது வந்து ஒரு மாதிரி ஆகிடப்போகுது, பேக் ஃபயர் ஆகிடப்போகுது, யூனோ வாட் ஐ மீன். ஸோ அதெல்லாம் பண்ணாத, ஹெவி வெயிட்ஸ்லாம் தூக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல. ஸோ அது வந்து ஓகே, நான் அதை பற்றி கமெண்ட் பண்ணுற அளவுக்கு எனக்கு அவ்வளோ எக்ஸ்பர்டீஸ்லாம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நல்லா தெரியும், என்ன லிமிட்டுன்றது நமக்கு தெரியும். நம்ம உடம்புக்கு என்ன லிமிட்டு அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த லிமிட்டுக்குள்ளே நம்ம என்ன வேணால் பண்ணிக்கலாம். நம்ம உடம்பே சொல்லும் இதுக்கு மேலே செஞ்சினா சம்பவம் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து நீங்கள் அதை ஸ்டாப் பண்ணிக்கிறது எவ்வளோ பெட்டர்னு தான் தோணுது. 6 நாளோட சம்மரி மட்டும் சொல்லிடுறேன். டே 1 வந்து பார்த்திங்கன்னா செம்ம எக்ஸைட்மெண்ட்டில் போனேன், செம்ம எக்ஸைட்மெண்ட்டு. ஏன்னா 2 சேலஞ்சு கிட்டத்தட்ட அது ஒரு சேலஞ்ச் மாதிரி தான் ட்ராப் செட் சீரீஸ்ன்றது. ஃபஸ்ட் டே வந்து நல்லா போணுச்சு. ஸோ அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் டேவோட
என்ன சொல்லலாம், ஃபிசிக்கல் ட்ராமான்னு கூட சொல்லலாம். கிட்டத்தட்ட செஸ்ட்டு ஆல்மோஸ்ட் பேர்னிங் தான். அப்படியே ரத்தம் கட்டி அப்படியே மறுத்து போகிற அளவுக்கு வலி. அடுத்த நாள் காலையில் எந்திரிக்கிறப்ப, அடுத்த நாள் சரி ஷோல்டர்ஸ் அப்படின்னு போய் போனால், இல்லை இது வந்து நீங்கள் லேக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னாங்க. சரி ஓகே லேக்ஸ் தானே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேக்ஸ் பண்ணிவிட்டு லேக்ஸோடு முடிச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அதுவும் முடியல. 2வது நாள் லேக்ஸ் முடித்த உடனே ஆப்ஸ் போடணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டே 1 பார்த்தீங்கன்னா லோயர் ஆப்ஸ் தான் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அது போட்டுட்டு ஆப்ஸ் போட்டுட்டு 3வது நாள் செஸ்ட்டு ப்ளஸ் லேட் 2மே சரியான வலி. அப்போ வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்று தான், ஓகே நம்ம இதை வந்து விட்டுறக்கூடாது அப்படின்றத வந்து இது பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் டே 3 பைசப்ஸ் போட்டோன்னு நினைக்கிறேன். ஆமாம், அன்றைக்கி வந்து என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, டயட்டு வந்து உருளைக்கிழங்கு பொரியல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. ஸோ வீட்டில் அம்மாவையும் ரொம்ப கஷ்டப்படுத்த முடியாது இல்லையா. ஸோ என்ன பண்ணிட்டேன், இருக்கிறதுலையே கம்மியாக போட்டு அதை மட்டும் சாப்பிட்டு கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் டே 4 and 5 வந்து நார்மலாக போயிடுச்சு. அது ஓகே இது இப்படி தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருச்சு. சேஃப்டிக்கு எலக்ட்ரோலைட் எடுத்துகிட்டு போயிட்டேன். எலக்ட்ரோலைட் கொஞ்சம் காப்பாற்றுச்சு. எலக்ட்ரோலைட் காப்பாற்றவும் தான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுது. ஸோ இதெல்லாம் வந்து பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் நேற்று வந்து லெக் டே பெருசாக எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுக்கல. ஆனால் அவர் கொடுத்த ஒர்க் அவுட் ஷெட்யூல் பார்க்குறப்பவே தெரிஞ்சது, சரி சம்பவம் தான் அப்படின்னு. சொன்ன மாதிரியே சரியான சம்பவம் தான். இன்றைக்கி நடந்துகிட்ருக்கேன். ஆனால் இந்த நடை வந்து என்னோடய யூஷுவல் ஸ்பீடு கிடையாது. ஏன்னா என்னால் நடக்க முடியல, ஹேண்ட் ஸ்ப்ரிங்லாம் வலிக்குது. அவ்வளோ ஃபுல்லாக கிளாட் ஆயிடுச்சு. அந்தளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ வீக் 1ன்றனால எனக்கு என்னமோ இது புதுசாக இருக்கனால கஷ்டமாக இருக்குன்னு தோணுது. பார்ப்போம், இன்னும் 2 வீக் இருக்குல்ல, என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அவர் வேறு செகண்ட் வீக் வந்து உங்களுக்கு இன்டென்சிட்டி அதிகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காரு. பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. அதே மாதிரி எல்லோரும் கேட்குறது என்னென்னா, எப்பட்றா கன்சிஸ்டண்ட்டாக இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி நம்ம நண்பர்கள் வைப்பாங்க. கன்சிஸ்டண்ட்டாலாம் இல்லை மச்சி, டெய்லி எந்திரிக்கிறப்பையும் ஜிம்மு வேணாம் இன்றைக்கி விட்டுறலாம், போய் ரெஸ்ட் எடுப்போம், ஒரு 2 மணி நேரம் சேர்ந்து தூங்கலான்னு தான் தோணும். ஆனால் என்ன தெரியுமா, 2 விஷயம். ஒன்று காசு கட்டியிருக்கேன், 2வது அது போயிட்டு அந்த அடுத்த நாள் ரத்தம் கட்டும் தெரியுமா, அது ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குங்க. அந்த ரத்தம் கட்டுற ஃபீலு, அது ஹீல் ஆகுறது, அதெல்லாம் பார்க்குறப்போ ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கும். அது ஒரு தனி ஃபீல் தான். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது செய்யணும், ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்களோ இவங்க என்ன நினைப்பாங்கலாம் யோசிக்காதீங்க. ஏன்னா மணி இப்போ 9:30 காலையில். நான் வாக்கிங் போயிட்டுருக்கேன். சிட்டி வந்து செம்ம பிஸியாக இருக்குது. ஆனால் நான் இங்கே வாக்கிங் போயிட்டுருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. இதுக்காக வந்துட்டு அவங்க என்ன நினைப்பாங்களோ அதுக்கெலாம் நேரம் இல்லைங்க. இல்லை பைத்தியக்காரன் கூட நினச்சிட்டு போட்டுமே. நீங்கள் என்ன ரிசல்ட்ஸ் பார்க்க போகிறீங்கன்றது அவங்களுக்கு தெரியாதுல்ல. ஸோ உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அதை செய்யுங்க. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, அவ்வளோதான். ஸோ இதுதான் இந்த ஒரு வாரத்தோட புலம்பல். அடுத்த வாரம் என்ன புலம்பல்ன்றதை நெக்ஸ்ட்டு சாட்டர்டே ஆர் சண்டே பார்க்கலாம். அண்டில் தென், பை பாய்.